அன்னைக்கு நான் கலைஞரை பார்க்கலைன்னா எனக்கு பிரச்சனை தீர்ந்திருக்காது. சிஎம் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது, பெரிய கஷ்டம். அதாவது போலீஸ்ல அப்படி வரும், அது எல்லாருக்கும் வரும். ஜென்ஸா இருந்தாலும் வரும், லேடிஸா இருந்தாலும் வரும். ப்ரொஃபஷனல் ஹசார்ட்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்குமே வரும். அப்படி எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. எனக்கு எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியல, எதுக்கு நான் வந்து டார்கெட்டட்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம 7 வருஷம் போலீஸ்ல இருந்துட்டோம். இது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேற யார்கிட்ட போனாலும் இதுக்கு வந்து பதில் கிடைக்காது. அப்போ ஐ ஹேட் டு கால் ஆன் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். சரி, நம்ம வந்து சிஎம் பார்த்துடலாம் அப்படின்றது. இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய மேட்டர் எனக்கு அப்ப தெரியல. வெஹிக்கிள் விட்டுட்டு நான் நடந்தே வந்தேன், அறிவாலயம் வரைக்கும் நடந்து வந்தேன். கோவமா தானே இருக்கேன் நான். எதுக்கு எனக்கு ஒய் மீ அப்படிங்கிறது இருக்கு எனக்கு. சிஎம் பார்க்க போறோம், ஒரு சிட்டிங் சிஎம், அவரை போய் பார்க்க போறோம். இது இவ்வளவு பெரிய மேட்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ignorance. அது பெரிய மேட்டர் இல்ல, அது ignorance is bliss மேம். சிஎம் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. நான் போறேன், போயிட்டு மேல போகும்போது உட்கார்ந்துட்டே இருக்கேன். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. இவ்வளோ பெரிய மனசு கொடுத்துருக்காரு. ஒரு சாதாரண ஒரு டிஎஸ்பிக்கு கொடுத்துருக்காரு. படியேறி போறேன். முதல்ல எனக்கு சொன்னாங்க, எல்லாரும் போனோன்னா இவரை காலை தொட்டு கும்பிடுவாங்க, வயசுல பெரியவர். நான் பண்ணல, எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நல்லா சாஞ்சு இப்படி என்னை உட்கார சொன்னாரு. நல்லா சாஞ்சு இப்படி உட்கார்ந்துருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் நான் பாட்டுக்கு பேசுறேன். 10 மினிட்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, 20 மினிட்ஸ் பேசுறேன். அப்புறம் தான் அவரை பார்க்குறேன். அவர் நல்லா சரிஞ்சு சாஞ்சு உட்காந்து என்னை பார்க்குறாரு. அப்புறம் கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. ஐயோ, ஒரு சிஎம்கிட்ட நம்ம பேசுகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட்டில் நுனிக்கு வந்து அப்புறமா கொஞ்சம் பாலிஷ்டாக பேசுகிறேன். பேசும்போது அவர் என்னை ஸ்டடி பண்ணாரோ, கையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டேன், யூனிஃபார்மில் எப்படி இருக்கணும், அப்போல்லாம் அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஐ வாஸ் நாட் இன் மை சென்சஸ். அப்புறம் கலைஞர்கிட்ட பேசுகிறேன். அவர் கேட்ட அந்த பேஷன்ஸ், அவருடைய அந்த சிட்டிங் போஸ்டர், எல்லாரும் அவரை பற்றி சொல்கிறது வந்து நான் அப்போ தான் பார்த்தேன். அழகுங்கிறதோ ஆளுமைங்கிறதோ, இந்த ஆரா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆரா வந்து எல்லா லீடர்ஸ் டைமே நான் பார்க்குறேன் மேம். அது அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே எனக்கு அப்போதான் முதல் முறையாக ஐயோ நம்ம இவர்கிட்ட இவ்வளோ பேசியிருக்கோமேன்னு தோணுச்சு. கொண்டு போன பேப்பரை கொடுக்கல, ஐயா இது கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். கீழே போய் கொடுங்கன்ட்டாரு. அதை வாங்கலை அவர். அப்புறம் எதையோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு காலை தொட்டு கும்பிடு. நானா மேம், விதவுட் மை நாலேஜ் நான் தலைவர் காலில் விழுந்து கும்பிடுறேன். அது he earned that respect. அப்போ உங்களை வந்து ஈஸியா வந்து அவர் வந்து புறக்கணிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி ஆணவமா அவர் பேசியிருக்கலாம். அது இல்லாம ஒரு பெண்ணை இவ்வளவு தைரியமா துணிச்சலா அவ வந்து முன்னாடி உட்காந்து இப்படி பேசுறாங்கிறத அவர் ரசிச்சாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணாரு பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு கெரியர்ல இந்த ஒரு ஹேர்டில்ஸ் எல்லாம் போயிருச்சு. அப்புறம் திருப்பி அடுத்து ஆட்சி வேற வந்துருச்சு. திருப்பி அவர் வரார். திருப்பி வரும்போது எனக்கு உமன் கமிஷன் மெம்பர் தராருன்னா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வச்சு எனக்கு உமன் கமிஷன் மெம்பர் தராரு. நான் யார்கிட்டையும் போய் ரெஸ்யூம் கொடுக்கல, நான் கேட்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனா நெக்ஸ்ட் டைம் உமன் கமிஷன் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் பார்க்க போகும்போது அவர் சிஎம்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் வந்து அப்போ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவரை பார்த்துட்டே தான் இருக்கேன், என்னமே பேசல. அப்புறம் போட்டோகிராஃபர் கூட்டிட்டு போயிருந்தேன். ஐயோ, எனக்கு அவர் கூட ஒரு போட்டோ வேணும். அந்த போட்டோகிராஃபர் எப்போ இறங்கி போனான்னு கூட நான் பார்க்கல. அவர் பேசுறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் டிசிப்ளின்டா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் எஸ்பி ஆயிட்டேன். அப்ப வேற 2 பேர் இந்த மாதிரி உளறிட்டு இருந்தாங்க என் கூட வந்து புதுசா. அவர் எல்லாரையும் பேச விட்டு கேட்கிறாரு மேம். அப்புறம் எந்திரிச்சோன்னு நான் சொன்னேன், ஐயா நான் வந்து உங்களோட போட்டோ எடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு. அது ஒண்ணுதான் சொன்னேன். அப்படின்னாரு. போயிட்டார் அப்படின்னாரு. அப்படின்னா அந்த படி இறங்கி போயிட்டான் போல இருக்கவன். இவ்வளவுதான் சொன்னோம் மேம். அடுத்து பாருங்க, நாங்க அங்கிருந்து கிளம்பி இன்னொரு மெம்பரோட, ஸ்டேட் கமிஷன் மெம்பரோட, குயின் மேரிஸ் பிரின்சிபல் அவங்க, யூஜினி பின்டோ மேம், நான் அவங்க ரூமுக்கு போறோம். அந்த காலேஜில் போய் உட்காந்துருக்கோம். மாலை முரசில் எங்கள் ஃபோட்டோ போடுறாரு. சிஎம் இல்லை, சிஎம் கூட நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம், மற்ற 8 பேர் இல்லை. சிஎம் உட்காந்துருக்காங்க, நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஐயோ நம்ம வந்து நமக்கு தான் கேட்டோம். அது மொத்த பேப்பர்லையும் போட்டாரு. சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அவரை வந்து மறக்கவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நபர்.